நண்பா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து புது வேலை வந்திருக்கு. மொத்தமாக 4500 வேக்கன்சி. தமிழகத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்கள்லையுமே வேக்கன்சி இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா? ஃப்ரெஷர்ஸ் கூட தகுதி தான். போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வர ஜூன் 22க்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க. இது என்ன மாதிரி வேலைவாய்ப்பு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறேன். இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுத்தையுமே சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், சிபிஐ அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து இப்போது அப்ரண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. உங்கள் சொந்த ஊர்லேயே வேலை, டீசெண்டான ஸ்டைஃபண்டும் தராங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரையும் பாருங்கள். இதற்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 12/6 வர ஜூன் 22 வரையும் டைம் இருக்கும். அப்ளை பண்ண ஃபீஸும் இருக்குது. ஃபீஸ்க்கு சேம் டே தான், வர ஜூன் 22க்குள்ளே நீங்கள் ஃபீயையும் அப்ளை பண்ணிடுங்க. டென்டேட்டிவ்லி ஒரே ஒரு எக்ஸாம் இருக்குது. அது வந்து ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. அந்த எக்ஸாம் எப்போது, எங்கே எக்ஸாம் அப்படிங்கிறத ஃபர்தராக அவங்க வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஏஜ் லிமிட் பாருங்கள், 20லேருந்து 28 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க, +3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. 31 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்தவரை டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா, தாராளமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் தகுதி. 1 இயர் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரண்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது தொழில் பழகுனர், பேங்கிங் சம்மந்தமாக நிறையா புது விஷயங்களை கற்றுப்பீங்க. ஆன் த ஜாப் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு வங்கி சார்ந்து அனைத்து விதமானதையும் நீங்கள் கற்றுப்பீங்க. அதை வச்சு ஃபர்தராக அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் அப்ரெண்டிஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு தேர்வு இருக்குது. வழக்கமாக இருக்கக்கூடிய வங்கி சிலபஸ், ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இங்கிலீஷ், அப்புறம் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் பற்றி டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க்ஸ், 1 hour டைம் தராங்க. கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழெல்லாம் இருக்காது. நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பர்டிகுலர் ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்குது. ஐ மீன் இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத பரிசோதிக்க தமிழ் டெஸ்ட் வைப்பாங்க. ஆனால் 10வதுலேயே இல்லை 12ஆம் வகுப்பில் நீங்கள் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே 10ஆம் வகுப்பில் தமிழை பாடமாக எடுத்து படிச்சிருப்போம். ஸோ லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படிங்கிறது இல்லை, ஒரே ஒரு வங்கி தேர்வு, ஐ மீன் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான். ஓகே, இந்த அப்ரண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வழங்குறாங்க அப்படின்னா, ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்கல்ல, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஸ்கோர், அதில் கட் ஆஃப் செட் பண்ணுவாங்க. அதில் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ அதை பொறுத்து மெரிட் முறையில் வழங்குறாங்க. 12 months பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பர் மந்த் உங்களுக்கு 15,000 ஸ்டைஃபன் தராங்க. அதாவது 1 இயருக்கு மாதம் 15,000 உங்களுக்கு ஸ்டைஃபன்ஸ். ஓகே, லோக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு டீசெண்டான ஸ்டைஃபன் ப்ளஸ் நீங்கள் ஆன் த ஜாப் ட்ரைனிங்காக இருக்கிறதுனால வங்கி சார்ந்து நிறைய விஷயங்களையும் கற்றுக்க முடியும். ஓகே, இந்த ட்ரைனிங் டைமில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேங்க் ஹாலிடேஸ் இருக்குது, அப்புறம் எவ்ரி மந்த் 1 கேஷுவல் லீவ் இருக்குது, அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் 800 ருபீஸுங்க. ஃபீமேல் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசினா 600ங்க. எஸ்சி எஸ்டி மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 200, பிடபிள்யூடிக்கு 200, டிரான்ஸ்ஜெண்டருக்கு 200. இதுதான் ஃபீ ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு NATS போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, nats.education.gov.in. இந்த வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஐ மீன் ஸ்டூடெண்ட்டாக என்ரோல் பண்ணுங்கள். இதுதான் வந்து பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த NATS போர்ட்டல் அப்படிங்கிறது அப்ரண்டிஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறது கட்டாயம். ஒன்ஸ் நீங்கள் இந்த NATS போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் சென்ட் பண்ணுவாங்க. இந்த போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த போர்ட்டல்லையும் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி பண்ணால் ஃபைனல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓவருங்க. வழக்கமாக அப்ளை பண்ணுற மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது போன்ற விஷயங்களும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் காமிச்ச அந்த NATS போர்ட்டலில், அதுக்கப்புறம் நீங்கள் NATS போர்ட்டலில் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும். ஸோ அது மூலமாக இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் மை அப்ளைடு ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இந்த எக்ஸாம் தொடர்பாக டேட், டைம், ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. எக்ஸாமுக்கான இன்டிமேஷன் லெட்டர்லாம் ஹார்ட் காப்பியாக போஸ்ட்லலாம் அனுப்ப மாட்டாங்க. இந்த வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியதான். கால் லெட்டராக இருக்கட்டும், எல்லாமே. ஓகே ப்ரோ, மொத்தமாக 4500 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ அப்படின்னா 202 வேக்கன்சி இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 38, எஸ்டிக்கு 2, அதே மாதிரி ஓபிசிக்கு 55, இடபிள்யூஎஸ்க்கு 20, யூஆருக்கு
87. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சி டீட்டெயில்ஸ். மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் ஈச் 2 ஓப்பனிங்ஸ் இருக்குது. அது என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த டைப் ஆஃப் டிசபிலிட்டியில் நீங்கள் வரீங்க, ப்ளஸ் 40% டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எந்தெந்த லொக்கேஷன்ஸில் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ இடங்களில் இருக்கக்கூடிய 202 வேக்கன்சியை இந்தந்த பிளேசஸில் வந்து வேக்கன்சி ஸ்பிளிட்டப் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும். நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே கொடுக்குறேன், அதையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அட்வான்டேஜை பொறுத்தவரையும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்குது டீசெண்டான ஸ்டைஃபண்டு, அதுவும் ஆன் த ஜாப் பேங்க் ட்ரைனிங் தராங்க. வங்கி சார்ந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். இதில் நீங்கள் அப்ரண்டிஸாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக அடுத்தடுத்து வேறு ஏதோ ஒரு ப்ரைவேட் செக்டார் வங்கியில் என்பிஎஃப்சி செக்டார்ஸ் இது போன்ற இடங்களில் மூவ் ஆன் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது வங்கி வேலை போகணும் அப்படிங்கிறது உங்களோட கனவு அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பாக இருக்கும். ட்ராபேக் என்ன அப்படின்னா, என்ன தான் நீங்கள் இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அப்ரண்டிஸ் முடித்தாலும் உங்களை வந்து அங்கேயே வச்சுக்க மாட்டாங்க, 1 இயரில் அனுப்பிடுவாங்க. ஃபர்தராக சிபிஐயில் வரக்கூடிய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வரக்கூடிய எக்ஸாமில் உங்களுக்கு எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் கிடையாது. 1 இயர் மட்டும்தான் வங்கி சார்ந்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது ஒன்று தான். அதுவும் உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லேயே வேக்கன்சி இருக்கிறதுனால அது ஒரு ஆட் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.